வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இந்திய விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவது தொடர்பான அரசின் நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் திரு சத்நாம் சிங் சந்து எழுதிய கட்டுரையை தமது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பயிர் காப்பீடு, மண் பரிசோதனை அட்டைகள், நேரடி பலன் பரிமாற்றங்கள் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் அரசு விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்குவதை இந்த கட்டுரை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்கம் குறித்து ஆய்வு செய்ய மூவர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா 2025 மற்றும் தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு திருத்த மசோதா 2025 ஆகியவை இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை மக்களவை நீட்டித்துள்ளது. இந்த குழு தற்போது நடைபெறும் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாளுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும். சட்டவிரோத பந்தய செயலியான பரிமேட்ச் பணி மோசடி வழக்கு தொடர்பாக மும்பை, டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், சூரத் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான 2 வார ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை இன்று புதுடெல்லியில் தொடக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் பகுதியாக பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 80 மாணவர்கள் பயிற்சி பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி என்ற மாநில அளவிலான நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.